பேக் சைடுல பேக் சைடில் வந்து இந்த சைடில் பேக் சைடு வலிக்குது. ஒரு சைடு வலிக்குது. ஓகே. இது எத்தனை நாளா இருக்கு உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 ஓகே. இந்த சைடு ஃபுல்லாக பெயின் இல்லை. இந்த சைடு ஓகே பெட்டராக இருக்குது. இந்த சைடோட ஓகே தான். இந்த மாதிரி பெயின் இருந்தா இல்லை உண்மையாக சொல்ல போனால் நிறைய ஹாஸ்பிட்டல் நான் இதை போயிருக்கிறேன். நிறைய இசிஜி டெஸ்ட்டு இந்த அது இது எல்லாம் கொடுத்துறாங்க. இங்கிலீஷ் மெடிசன்லாம் தராங்க. நானும் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் க்யூரிங் ஆகலை. நானும் ஒரு 6 மந்த்தாக வந்து இதை ட்ரை பண்ணி கேட்டு பார்த்துட்டே இருந்தேன். ரெஃபரன்ஸ் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இல்லை நம்ம இதுமாரி நம்ம வீடு பக்கத்தில் நம்ம வீடு கடை பக்கத்தில் இருக்கிறாரு, இதுமாதிரி வந்து நல்லா இருக்கும்னாரு. சரி எல்லாம் பார்த்தாச்சு, இவரும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேன். இஸ் பெட்டர். ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட இப்போ இது இங்கே வந்தோடனே எனக்கு கிளியராக இருக்குது. தெரியுது ஆக்சுவலாக நான் என்ன நடந்தது. இப்போ நான் மெடிசன் மாத்திரை வாங்கி போடுறதுனால என்ன ஒரு யூஸும் இல்லை. வலி போனால் பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இப்போ வந்து உட்காந்து பெயினாக இருந்தது. இப்போ நீங்கள் பண்ணதில் எனக்கு அந்த பெயின் இல்லாமல் இருக்குது. ஓகே ஓகே. டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆனால் நிறையா இதுக்கும் அதுக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. டைப் பண்ணுறா கை பிடிச்சிங்க, கழுத்து பிடிச்சிக்கலாம். ஃப்ரீயாக ஓப்பன் வச்சுக்கியா? இந்த 2 பாயிண்ட்ஸ் ஓப்பன் வச்சுக்கியா? அது ஓப்பன் ஆகிட்டாலே இப்போ அப்படியே ப்ரீத்திங் பண்ணுங்க படுத்துட்டு. கையிடுங்க. நல்லா ப்ரீத்திங் பண்ணுங்க. இப்போ 100% எடுக்க முடியுது இல்லையா? இப்போ எடுக்க முடியுது. ஓகே, அப்படியே அம்மா ஆமாம் அவ்வளோதான். அப்படியே சரிங்களா? இப்போ என்ன பண்ணீங்கன்னா சரி இப்போ 2 கால் அந்த சைடு வைங்க. சுகல் பண்ணிக்கங்க. நல்லா எப்படி ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இப்போ செர்விக்கல், தெராசிஸ், லம்பா கை பிடிச்சிக்கங்க, திருப்புங்க. அப்படியே